இதில் யாருக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது? அதிமுகவை தவிர வேற யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது? பாஜக ஸ்ட்ரென்த் வந்து இன்னைக்கு பாஜக மாதிரி பாஜக இங்கே கமலாலயத்தில் வந்து அவன் ஒரு கத்தி எடுத்து நடந்துட்டு இருக்கான். யாரை கிடைச்சாலும் குத்திட்டு வைக்கிறோம். அண்ணாமலை டிடிவி சந்திச்சாரு நம்ம செய்திகளை பார்த்தோம். அப்போ அண்ணாமலை யாரு கசி விட்டாங்க? டிடிவி பண்ணலாங்க, இவ்வளோ எனக்கு தெரியும். அண்ணாமலை தரப்பு தான் வந்து கசி விடுது. ஊழல், வாரிசு அரசியல் ரெண்டு தான் பெரிய பாயிண்டை வந்து பிஜேபி எடுத்துட்டு வருது. அதுபடி தான் அமித்ஷாவும் பேசி கொண்டு வந்தார். வாரிசு அரசியல் பற்றி அமித்ஷா பேசலாமா? ஒரு நாட்டினுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து இவர்கள் முடித்திருக்கிறார்கள். இது வந்து இந்த நெப்போ பேபி அமித்ஷாவினுடைய குழந்தையுடைய வேலை. ஊழலுக்கு எதிரான விசில் தான் இது அப்படின்னு தானே கம்பெனே பண்றாரு. பண்ணட்டுமே. உங்களால், அதாவது நீங்க ஒரு கூட்டணி அமைக்கவில்லை என்றால் நிச்சயமா அது முடியாது. நீங்க என்டிஆர் கிடையாது. கரூரில் தென்பட்ட விஜய், அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து கருத்து சொல்லாத விஜய், அதாவது ஜனநாயகன் படத்தை பற்றி கருத்து சொல்லாத விஜய். இந்த விஜயிலிருந்து என்னை பொறுத்தவரை ஒரு பயந்தாமொழி விஜய் தான் எனக்கு தென்படுகிறார். ஆனால் டெல்லியில் போயிட்டு இன்னும் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கவில்லை என்று பார்க்கும்போது நேரு முதல் கொண்டு சில அமைச்சர்களை வந்து மோடி வந்துட்டு போன பிறகு இடி அமலாக்கத்துறையெல்லாம் அமைச்சர்களை வந்து ஒரு தூக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதாக அவர்களே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ரிப்பரேட்னஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே சார் அவர்கள். வணக்கம். 2026 தேர்தல் வந்து மிக தீவிரமாக இருக்கிறத பார்க்க முடியுது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பேசிக்கிற வேலையில வந்துட்டு இருக்காரு. மதுராந்தகத்தில் மீட்டிங் நடக்க போகுது. அதுக்குள்ளாகவே வந்து என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிடிவி தினகரன் உள்ள வர்றது, ஜான் பாண்டியன் வர்றது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக வேகம் எடுக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். என்டிஏ கூட்டணி வேகம் எடுக்குது. இன்னொரு புறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டங்கள் அறிவிக்கிறது, ஜியோ பாஸ் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் அவரு அந்த வேலையில் இருக்காரு. தாவேகாவுக்கு அவர்கள் நினைத்தபடியே விசில் சின்னம் கிடைச்சிருச்சு. எப்படி இந்த களம் மும்முனை போட்டியாக தான் இருக்குமா, அல்லது இருமுனை போட்டியாக தான் இருக்குன்னு இந்த என்டிஏ அலையன்ஸ் சொல்ல வராங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரே முனை தான் இருக்கு. திமுக மட்டும்தான் ஒரு முனையா இருக்கிறத தவிர பாக்கி ஒன்றும் ஒரு முனையாவே தெரியவில்லை. தாவேகா இன்னும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு சினிமா கட்சியா, இல்லை அரசியல் கட்சியா, இல்லை வேற ஏதாச்சுமா, இல்லை ஒரு கல்ட்டா, யாருக்கும் தெரியாத ஒரு நிலைமை இருக்குது. இதுவரை ஜனநாயகம் படத்தை பற்றியோ, இல்லை என்றால் தன்மேல் நடந்த அந்த கரூர் வழக்குக்கு இவரை வந்து டெல்லிக்கு விசாரணைக்கு அழைத்ததை பற்றியோ ஒரு வார்த்தை சொல்லல. ஆதவர்ஜனுடைய ஒரு பதிவு மட்டும்தான் பார்த்தேன். அதில் வந்து சிபிஐ வந்து வேற ஒன்றுமே கேட்கல, இது மட்டும்தான் கேட்டாங்கன்ட்டு. ஏன் இவர் உள்ள இருந்தாரா? இவருக்கு தெரியுமா என்ன கேட்டாங்கன்ட்டு? இல்லை தெரிஞ்சாலும் அவர் வந்து வெளியே சொல்லியிருப்பாரா என்ன நடக்குதுன்ட்டு? அப்போ முழுக்க முழுக்க வந்து என்னை பொறுத்தவரை சிபிஐ விசாரணையும் ஜனநாயகனுடைய ரிலீஸும் வந்து கம்ப்ளீட்லி லிங்க்டு தான். ஏனென்றால் சென்சார் போர்டில் முழுக்க முழுக்க உட்கார்றது எல்லாமே பிஜேபிக்காரன் தான். அந்த பிஜேபிக்காரன் தான் இதில் வந்து தலையிட்டு இருக்கான். பிஜேபினால தான் இந்த படம் நின்றுருக்கு. இது ஒரு பக்கம். அதில் ஒரு சிம்பதி தாராளமாக இருக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனில் குஞ்சுகளுக்கும் தற்கொலை இதுக்கும் வந்து இந்த அட்ரஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி இல்லையா? அதாவது நீங்கள் இஃப் யூ கான்ட் சே எனிதிங் இன் 30 seconds டோன்ட் சே இட்னு சொல்கிற மாதிரி ஜனநாயகனை மறந்துட்டாங்க. தினம் ஜனநாயகம் பற்றி நான் சொல்கிறேன். கரெக்ட். சோஷியல் மீடியாவில் நீங்கள் முக்கியமாக வந்து பயங்கர பிரசன்ஸ் இல்லை விஜயனுடைய ரசிகர்களுக்கு. தினம் ஒரு பிரச்சனை கிளப்ப வேண்டாமா ஜனநாயகத்தை பற்றி? ஏன் கிளப்ப மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் அவ்வளோதான். நீங்கள் ஒரு 2 வாரம் வந்து இழுத்து விட்டாலே வந்து முடிஞ்சு போயிடுது. இனி இப்போ விஜய் மட்டும்தான் அதில் போய் தொங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் தாவேக்கானுடைய இன்றைய நிலையாக இருக்குது. ஃபஸ்ட்டு தாவேக்கா முடிவெடுக்கணும். நீங்கள் அரசியல் கட்சியா, இல்லை சினிமா ப்ரொடியூசர் கட்சியா, இது அவர் வந்து முடிவெடுக்கணும். ஏன்னா ஒரே ஒரு நபர் தான். அந்த சிங்கிள் மெம்பர் இது அரசியல் கட்சியா, இல்லை சிங்கிள் மெம்பர் ப்ரொடியூசரா, இது அவர் ஃபஸ்ட்டு முடிவெடுத்தாருன்னா பாக்கி எவ்ரி திங் வில் ஃபால் இன்டு பிளேஸ். ஆனால் ஒரு விதத்தில் வந்து விஜய் வாழ்த்த வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் சிபிஐயில் அவ்வளோ அழுத்தம் இருந்தும் கூட இவர் வந்து பணியவில்லை. ஃபஸ்ட்டு சினிமா ரிலீஸ் நடக்கட்டும், அதன் பிறகு பாக்கியெல்லாம் பார்க்கலாம் என்ற அந்த ஒரு ஐடியாவின் அடிப்படையில் அவர் வந்து பயணித்து கொண்டிருக்கிறார். நான் முன்னாடி நினச்சேன், அதாவது சிபிஐ உள்ள கொண்டு போயிட்டு ஒரு இருட்டறையில் உட்கார வச்சாங்கன்னா பயந்துருவாருன்னு நினச்சேன். பயந்துட்டாருன்னு தான் எனக்கும் தகவல் வருது. பட் அப்படி இருந்தால் கூட இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். அதாவது சினிமா ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும் என்றதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். அதே இந்த டேப் மட்டும் சிக்கன டேப் பேசி வரும் இல்லையா, சினிமா ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோம் அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார் போல. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச தகவலாக இருக்குது. இது எந்த அளவுக்கு அடிப்படையில் அப்படின்னா படத்துக்காக மட்டும்தான் அப்படின்னா, இல்லை இந்திய கூட்டணிக்குள்ள விஜய் வரணும் அப்படின்ற அழுத்தமும் இருக்கா? இல்லை, இதுதான். அதாவது படம் வந்துவிட்டால் அதுதான் அவர் மக்களோடு பேசுகின்ற கருத்தாக இருக்கிறது.
ஏனென்றால் அவருடைய பெரிய லிமிட்டேஷன்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது போன ஈவெண்ட் முடிச்சுட்டு 1 மாசம் பிறகு தான் அடுத்த ஈவெண்ட் வந்து நடக்கிறது. அப்போ 1 மாசத்துல ஒரு ஈவெண்ட் நடத்துறது வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மென்ட் கம்பெனி தானே தவிர, அது நிச்சயமா வந்து அரசியல் கட்சி கிடையாது. ஆனா இந்த படம் வந்து எல்லா இடத்தையும் எல்லார்கிட்டயும் பேசும். விஜய் வந்து ஸ்க்ரீன் மூலியமா பேசுவாரு. அப்ப அதுதான் அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அதனால தான் சினிமா ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாம் பேசலான்ற அந்த கருத்து அவர்ட்ட இருந்து வருகிறது. 1. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக கூட்டணிய எடுத்துட்டீங்கன்னா, தினகரன் நேற்று வரை என்ன செய்தி சொல்லிக் கொண்டிருந்தார்? டிடிவி தினகரன். எனக்கு நல்ல பிடித்தமான ஒரு அரசியல்வாதி. என்ன கேள்வி கேட்டாலும் அசராமல் பதில் சொல்லுகின்ற ஒரு அரசியல்வாதி. இந்த மாரி ஒரு அரசியல்வாதி வந்து தமிழகத்தில நீங்க பார்க்கவே முடியாது. அதாவது நீங்க என்ன வேணா கேளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுகின்ற ஒரே ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு தமிழகத்தில இருக்காருன்னா, டிடிவி தினகரன் தான். அப்படி இருந்தால் கூட நேற்று வரை வந்து எடப்பாடி பழனிசாமியை நான் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பண்ணையார், இன்னைக்கு திடீர்னு திரும்பி வந்து என்டிஏனுடைய முதல்வர் தூக்குல வேட்பாளர் யாருன்னு தொங்குறேன் அப்படின்னாரு. ஆமா. தூக்கல தொங்குறேன். அதான். அதுவும் நான் கேட்டேன். அது இப்ப வந்து கட் பண்ணி எடுத்து திமுககாரன் போட்டுட்டு இருக்கான். இது கூட்டணி. இது எப்படி கூட்டணியா இருக்க முடியும்? அன்புமணி எதற்காக இந்த கூட்டணியில் இருக்கிறார்? அஃப்கோர்ஸ் அன்புமணிக்கு திமுக பிடிக்காது என்று இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில அன்புமணி ஆக்சுவலா ஒரு வயபிள் கேண்டிடேட். தாவேக்காவுக்கு போறக்கு ஒரு வயபிள் கேண்டிடேட் இருந்தாரு. அதாவது பாமகவோடு சேர்ந்து போறக்கு ஒரு வயபிள் கேண்டிடேட் இருந்தாரு. அது நல்ல ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டா மாறி இருக்கும். அதாவது பாமக அங்க போயிட்டு, தேமுதிக அங்க சென்று, அந்த மாரி ஒரு ஒரு டிடிவி கொஞ்சம் அங்கதான் போறதாவும் அவரே சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. இந்த ஒரு 3, 4 கட்சிகள் அங்க போயிருதுன்னா, அப்படியே தி தாவேக்கா அப்படியே தூக்கிருக்கும். கட்சி அப்படியே அந்த என்டையர் அலையன்ஸினுடைய அந்த கம்ப்ளீட் ஃபேஸே மாறி இருக்கும். ஆனால் அது முடியாமல் இங்க வந்து நிக்கிறார். ஏன்னா சிபிஐ கேஸ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் கேஸ் இருக்கு, ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் டப்புன்னு புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. திகார்ல ரொம்ப குளிர்ந்தப்போ யாருனாலும் தாங்க முடியாது. அதனால தான் டிடிவி தினகரன் சேர்ந்தாருன்னு கூட தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன். அப்ப டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸும் சேர்றதுக்கு பேக்ரவுண்ட் இதுதான். அதன் பிறகு வந்து அன்புமணி கிட்ட கட்சி இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா கட்சி இருக்குது. அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் மக்கள் யார்கிட்ட இருக்காங்க? அது ஒரு விஷயம் இருக்குது தானே! அப்போ நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப கடலூர்லனாலும் சரி, நெய்வேலியில இந்த மாரி இடங்கள்ல கேட்டீங்கன்னா, 40க்கு மேல இருக்கிறவர்கள் எல்லாம், நமக்கு மரியாதை வந்து டாக்டர் ஐயானால தான். அப்ப நாம டாக்டர் ஐயா கூட தான் இருக்கணும். அவருடைய கடைசி காலத்துல வந்து இப்படி பையன் பண்றானே! என்ற அந்த ஆதங்கம் இருக்கிறது. அப்போ டாக்டர் ஐயா என்ன முடிவெடுக்கிறாரோ, அதற்கு ஏதுவாகத்தான் இவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள். இவர்கள் எல்லாம் வோட் பண்றாங்க. 40க்கு கீழ இருக்கிறவங்க வோட் பண்ணுவாங்களா இல்லையான்னுலாம் சொல்ல முடியாது. 3 நாள் லீவ் கிடைச்சா வீட்டுக்கு ஓடி போயிருவாங்க. ஏதாவது இல்லன்னா ஏதாவது ஊருக்கு போயிருவாங்க. அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கேன். அப்ப பாமக அங்க போய் சேர்ந்ததுல என்னை பொறுத்தவரை டெஃபினட்டா ஸ்ட்ரெங்த் அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கின்ற விஷயமா தான் இருக்கிறது. ஆனால் அது என்டையர் வலு அங்க வருதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. பாமகல என்னை பொறுத்தவரை ஒரு 60% வலு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 40% ஆச்சு நிச்சயமாக இவரோட இருக்கிறது இன்னைக்கு. ஏனென்றால் அதிகாரம் எல்லாம் மாறிவிட்டது. அதிமுக கிட்ட இருக்கிறது, பாஜக கிட்ட கான்ட்ராக்ட் கிடைக்கும் என்ற அளவில் வந்து நிறைய பேர் வந்து அங்க வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்கன்றது தான் உண்மை நிலையா இருக்கிறது. இதை தாண்டி உள்ள இருக்கிற குருவினுடைய சன் எல்லாம் பல விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் வந்து என்டிஏக்குள்ளால இருக்க வேண்டும் என்ற அந்த அந்த ஒரு ஆசையெல்லாம் யாருக்குமே கிடையாது. பாக்கி எல்லாமே சிங்கிள் மெம்பர் பார்ட்டிஸ். ஜான் பாண்டியன ஒரு பொருட்டாக வந்து திருநெல்வேலியே யாரும் மதிக்கவில்லை. இங்கேயே வந்து எக்மோர்ல வந்து நின்னார் ஒரு முறை பரிதிக்கு எதிராக 83 ஓட்டுக்கு வந்து பரிதி ஜெயிக்கிறாரு. அப்போ ஒரு ஜான் பாண்டியனோ இல்லை என்றால் நம்மளுடைய எஸ்ஆர்எம் காரரோ இல்லை என்றால் இவர்கள்லாம் போய் நின்னுட்டு எப்படி ஏசி சண்முகமோ இந்த மாதிரி நபர்கள் ஏசி சண்முகம் வேலூர் நல்லா பண்ணாரு. ஆனா கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் மைல் கிடையாது. அதாவது பூத்ல வந்து மேனேஜ்மென்ட்ல தானே இது முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த ஒரு இடத்துல வந்து அவர்னால முடியாதனால தானே இன்னைக்கு வந்து துரைமுருகன் பையன் வந்து ஜெயிச்சு நிக்கிறான். சோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இது எப்படி ஒரு வலுவான கூட்டணி பட் உங்களுக்கு பியூஷ் தெரியுது? கோயலுடைய அசைன்மென்ட் இன்னைக்கு அது ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குல்ல. எல்லாருமே வந்திருக்காங்க. டிடிவி, பாமக, ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் எல்லாருமே இங்க வந்திருக்காங்கன்னா, அது ம். பியூஷ் கோயலினுடைய முயற்சியும் அதுல இருக்குல்ல. ஏசி காரு பாம்பேக்காரருங்க. அவருக்கு என்னங்க தெரியும்? ஐயோ! நீங்க யார அனுப்பணும்னா, இந்த மாரி இடத்துக்கு வந்து ஒரு ராஜ்நாத் சிங் அனுப்பணும். அரசியல் தெரிஞ்ச தேர்ச்சி பெற்ற நபர்களை இங்க அனுப்ப வேண்டும். அவர்களால் மட்டும் தான் உட்கார்ந்து பேசி இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டாட முடியும். ஒரு ஜி.கே. வாசன் ஒரு பெரிய பொருட்டா வந்து இவரு எடுத்து அ சொல்வதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அது வந்து அ மக்கள்கிட்ட எடுபடாதுங்க. யார் இருக்கிறான்னு இருக்கு இல்லையா? யார் அந்த கூட்டணியில வந்து யார் இருக்கான்னு இருக்கு இல்லையா? அனைவரும் வந்து சரி நான் ஒரு 10 ஓட்டு கொண்டு வர்றேன். எனக்கு ஒரு கட்சி. நான் இன்னொரு 10 ஓட்டு கொண்டு வரேன். எனக்கு ஒரு கட்சின்னு சொன்னீங்கன்னா, அது எப்படி ஒரு கூட்டணியா இருக்க முடியும்? இதுல யாருக்கு வந்து ஸ்ட்ரெங்த் இருக்கிறது? அதிமுகவ தவிர வேற யாருக்கு ஸ்ட்ரெங்த் இருக்கிறது? பாஜக ஸ்ட்ரெங்த் வந்து இன்னைக்கு பாஜக மாரி எ பாஜக இங்க கமலாலயத்துல வந்து அவன் ஒரு கத்தி எடுத்து நடத்திட்டு இருக்கான். யார கடிச்சாலும் குத்திருவேங்கிற ஒரு இடத்துல வந்து அரசியல் வந்து முழுக்க முழுக்க ஃபேக்ஷனலிசம். இந்த அளவுக்கு ஃபேக்ஷனலிசம் வந்து பாஜகல இருந்ததே கிடையாது.
அண்ணாமலை காலத்துல கூட எடுத்தது கிடையாது. நாயனார் நாகேந்திரன் எப்படியாச்சும் குழி தோண்டி புதைக்கணும்னு சொல்லிட்டு நாயனார் எங்க போனாலும் ஒரு பெரிய ஒரு குழியை வந்து சைடுல தோண்டி வச்சிருவாங்க. ஆனா அவரை வந்து பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. அவர் எவ்வளவோ பார்த்து வந்த மனிதன். ஆனா அவருக்கும் தெரிகிறது 2026க்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்குன்ட்டு அவருக்கே பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அடுத்த மத்திய அமைச்சர் உருவாகிறாரா என்ற அந்த விஷயம் இருக்கிறது. ஆனால் கட்சி அது மட்டும் வளர்க்கவில்லை என்றதுதான் என்னை பொறுத்தவரையில பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அந்த கட்சியை பொறுத்தவரை. ஏனென்றால் அண்ணாமலையினுடைய பாஜக போய்விட்டது. அது கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுச்சு, சைலண்ட் ஆயிடுச்சு. அண்ணாமலை திட்டினா அவன் வந்து சோசியல் மீடியா வந்து திட்டுவான். இவ்வளவுதான். வேற ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது. அண்ணாமலை தான் நிச்சயமாக பட் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் இருந்துட்டு தானே இருக்கு. அவர் சொல்லி தான் டிடிவியும் போய் பார்த்தாருலாம் செய்திகள பார்த்தேன். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அது செக்ரட்டரி கூட பண்ணுவாருங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்கு வேணும்? டிடிவி வந்து அந்த கூட்டணிக்குள்ளால யாருக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு, அமித்ஷாவுக்கு தேவைப்படுது. அப்போ அவங்களே ரீச் அவுட் பண்ணி தாராளமாக பேசியிருப்பார்கள். அப்போ அதை தாண்டி அதுக்கு நடுவுல ஒரு அண்ணாமலையினுடைய அவசியம் கிடையாது. யார் இந்த நியூஸ கசிய விடுறா? அண்ணாமலை டிடிவியை சந்திச்சாரு அப்படிலாம் நம்ம செய்திகள பார்த்தோம். அப்ப அண்ணாமலை யாரு கசிய விட்டான்னு கேட்டேன். டிடிவி பண்ணலங்க. ம். இவ்வளவு எனக்கு தெரியும். அண்ணாமலை தரப்பு தான் வந்து கசிய விடுது. டிடிவி இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்க்ரீட்டா பண்ணணும்னு நினைப்பாரு. இவருக்கு அந்த இதே கிடையாது. எனக்கு கிரெடிட் வேணுங்கிறது மட்டும் தான் இவருக்கு இருக்கிறது. அப்ப அவர் என்னை பொறுத்தளவுல வந்து இந்த தேர்தலுக்கு ஒரு லயபிலிட்டி தான். இந்த தேர்தலுக்கு பாஜகவுக்கு லயபிலிட்டி. பாஜக வந்து நிச்சயமாக தமிழகத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 சீட் ஜெயிக்கணும்னு இருந்தா, இவர எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிறுத்த வைக்கணும். இல்லன்னா இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் பிரச்சனை பண்ணுவாரு. தேவையில்லாம பாஜகவுக்கு. இது அடுத்த கூட்டணி. 3வது கூட்டணியில மட்டும் தான் இந்த அளவுக்கு முரண் இல்லாம இருக்கிறது. ஒரு விசிகாவோ, இல்லை என்றால் இடதுசாரிகளோ, இல்லை என்றால் பாக்கி இருக்கின்ற சிறிய கட்சிகளோ வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கிறது. காங்கிரஸ் மட்டும் தான் அதிக சீட் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப அந்த அதிக சீட்டுனால நாங்க வெளிய போறோம்னு யாருமே பேசுனது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பல கிரிவான்ஸ் இருக்கு. 2019ல வந்து இது ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணீங்க குடுக்கல. 2021ல ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணீங்க குடுக்கலன்ட்டு. ஆனா இங்க திமுக தரப்பு சொல்றது வந்து அப்படியெல்லாம் நடக்கவே இல்ல. நாங்க கேட்கவே இல்ல. அவங்க கேட்கவே இல்ல. நாங்க குடுக்கவே இல்ல. என்ற அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. அது உண்மைக்கு புறம்பான விஷயம் தான். ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து எழுத்துல வாங்கல. பெரிய கட்சின்னு நெனச்சுட்டு எழுத்துல வாங்கல. இவங்க வந்து டிமிக்கி குடுத்துட்டாங்க. அதன் பிறகு கமலஹாசன் குடுக்கறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து மல்லிகார்ஜுன் கார்கே அவர் காங்கிரசினுடைய தலைவர் அவர்கள் வந்து நம்முடைய டிஆர் பாலுவுடன் தொடர்ந்து பேசி இந்த மாதிரி நீங்க எனக்கு அந்த ராஜ்யசபா சீட் வாங்கி கொடுங்க காங்கிரஸ்னு சொல்றாரு. அவர் அதை கம்யூனிகேட் பண்ணலை என்று கூறுகிறார்கள். நிச்சயமாக டிஆர் பாலு அப்படி செய்ய மாட்டாரு. முதல்வர் வந்து அங்கேயே ஊட்டியில் இருந்த தருணம் அங்கேயே வந்து அறிவிச்சிடுறாரு. கமலஹாசனுக்கு அறிவிச்சிடுறாரு. இது ஆக்சுவலா பெரிய கவலைக்கு அங்க காங்கிரஸ்க்குள்ளால பெரிய ஒரு சங்கடத்தை வந்து ஏற்படுது. ஏனென்றால் இங்கே செல்வ பிறந்தைகள்லாம் நம்ம திமுகவோட தான் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நம்ம திமுகவோட தான் இருக்கணும். ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுதான் நம்ம கூட்டணி 2029ல நல்லா வரும்னுலாம் அவர் வந்து ரொம்ப டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு சைடுல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பொருட்டு கிடையாது. இருந்தாலும் ஒரு மாணிக்கம் தாக்கூர் ஒரு பொருட்டா அரசியல் ஊதியாச்சு அப்படின்றாரு. ஆமாமா. அது என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அது பரவால்ல. அவர் யாருங்க? என்ன பேஸ் அவருக்கு? ஒரு மாணிக்கம் தாக்கூருக்கு பெரிய பேஸ் கிடையாது. அவருக்கு இருக்கிற பேஸ் கூட இவருக்கு கிடையாது இல்லையா? எங்க வளர்த்துட்டாரு? அப்போ இங்கேயே உட்கார்ந்து சென்னையில உட்கார்ந்து கொண்டு அரசியல் பண்றதுல ஒண்ணும் பெரிய ஒரு 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 ம பெரிய ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியாது. நீங்கலாம் வந்து பேப்பர்ல மட்டும் தான் அரசியல்வாதிகளா இருக்கவே தவிர, மக்கள் மனதில அரசியல்வாதிகளா இருக்க முடியாது. ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்க அங்க போய் நிக்கணும். அத தாண்டி நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்க கம்யூனிட்டிக்கு செய்யணும். அது செல்வப்பிறந்து ஏன் இன்னும் வந்து மக்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவரா இருக்காம அவர் கம்யூனிட்டிக்கு டெஃபினட்டா ஏதோ செய்திருக்காரு. அவர் தொகுதியில அவருக்கு மவுசு கிடையாது. இப்ப பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லாம் உண்மையான செய்திகள் தான். ஆனா, அவருடைய மக்களுக்கு, அவருடைய கம்யூனிட்டிக்கு செய்தார்ன்னு பார்த்தீங்கன்னா செய்திருக்கிறார். அப்ப என்னை பொறுத்தவரை திமுக, காங்கிரஸ் கூட்டணி மட்டும் தான் இன்றைக்கு வந்து வலுவான கூட்டணியாக தெரிகிறது. இனி நாளைக்கு வந்து இப்போ சிபிஐயோ, இடியோ இவர்கள்லாம் கேஸ் போட்டா கூட அது ஒண்ணும் பெருசா வந்து யாரும் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா, இப்போ வந்து செந்தில் பாலாஜிய வந்து 1 1/2 வருஷம் உள்ள வச்சு, அதன் பிறகு வந்து ஒரு கேஸும் இல்லன்னு சொல்லிட்டு வெளிவிடும்போது, அதாவது அவர்களால் வந்து தக்க வைக்க முடியவில்லை அந்த விஷயத்த. அப்ப அது முடியலன்னு வெளிய வர்றாரு இல்லையா? அதிலேயே பெரிய ஒரு செட்பேக்குங்க. பிஜேபிக்கு பெரிய செட்பேக். ஈடிக்கு செட்பேக் எல்லாம் கிடையாது. பிஜேபிக்கு பெரிய செட்பேக்கா இருக்கிறது. ஏனென்றால் வேண்டுமென்றே ஒரு மனிதனை வந்து 1 வருஷம் சிறையில வச்சிருந்தீங்க என்ற அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கும் பிஜேபி மேல இருக்கிறது. அதே மாரி தான் இருக்கிற கேஸ் எல்லாம். இப்போ நம்மளுடைய இந்த நகர நிர்வாகத்துறையில வந்து நிச்சயமாக பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கிறதாக பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்க்ளூடிங் அறப்போர் அந்த ஜெயராமன் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் மேலேயும் ஒரு வழக்கு நேரு மேலேயும் ஒரு வழக்கு போட வேண்டும் என்று இடி வந்து அந்த இது ஆவணங்கள்லாம் கொடுத்து அதெல்லாம் இருக்கிறது. எஃப்ஐஆர் நேரு மேல ரெஜிஸ்டர் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுவும் ஏன் வந்து எடுபடாம போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரணம் தான்.
இடி வந்து எப்போ வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் டைம்ல தான் வருது. இடி, ஐடி, டிஆர்ஐ சேம் எல்லாமே அதே ஜாப்ஸ் ஃபார் ஸ்கேம் தான் வந்து இந்த ஆமா, ஊரக உள்ளாட்சி. ஆமா. இது வந்து ஊழல், ஊழல்னு சொல்ல எவன் ஒத்துப்பான்? ஊழல், வாரிசு அரசியல் 2 தான் பெரிய பாயிண்ட்டா வந்து பிஜேபி எடுத்துட்டு வருது. அதுபடி தான் அமித்ஷாவும் பேசிக் கொண்டிருந்தார். வாரிசு அரசியல் பத்தி அமித்ஷா பேசலாமா? அவரு புல்ல பண்றாத இது அ குழி தோண்டி புதைச்சுட்டாருங்க ஐசிசிய. இன்னைக்கு பங்களாதேஷ வந்து அவங்க என்ன கேட்டாங்க? இந்தியால விளையாட முடியாதுங்க. வேற ஸ்ரீலங்கால ஆடுறான்னு சொன்னதுக்கு வந்து, இன்னைக்கு வேணுனா எடுத்துக்கோ, இல்லன்னா வெளிய போன்னு அனுப்புறது வந்து எவ்ளோ பெரிய ஒரு நாட்ட வந்து எதிரி நாட்டா நீங்க மாத்துறீங்க. ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நடுவுல தான் ஜெய்சங்கர் போயிட்டு ஏதோ கொஞ்சம் பேண்டேட் ஒட்ட பார்த்தாரு. அதுல கம்ப்ளீட் வந்து நாசமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிசிசிஐனால, ஐசிசினால. ஒரு நாட்டினுடைய ரிலேஷன்ஷிப்ப வந்து இவர்கள் முறித்திருக்கிறார்கள். இது வந்து இந்த நெப்போ பேபி, அமித்ஷாவினுடைய குழந்தையுடைய வேலை. அப்ப இவங்க இத பத்தி பேசுறதுல வந்து ஒரு ஒரு பொருளே இருக்க முடியாது. கிரிக்கெட் அவன் அவன் வந்து இருக்கிற கிராமத்துல கூட ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுது. ஜெய்ஷா யாருன்னு தெரியுது. அவன் ஏன் அங்க உட்கார்ந்திருக்கான்? எப்படி அந்த ஆள் அங்க உட்கார்ந்திருக்கான்னு தெரியுது. எ எல்லா விஷயங்களும் தெரியுது. இப்ப எல்லாமே ரீல்ல வந்துருதுங்க. டேட்டா வேற ரொம்ப சீப்பா குடுக்குறாங்க. ஜியோ வந்து ஆமா. பையா பையா ஜிஜி. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து இதுதான் இந்த இந்த தேர்தல் காலத்துல கடைசியில என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே இப்படித்தான்ப்பா. சரி இவனுங்களுக்கே இன்னொரு வாட்டி குடுத்துறலாம். திமுக காங்கிரஸுக்கே இன்னொரு வாட்டி குடுத்துறலாம் என்ற அந்த மனநிலைக்கு வந்து மக்கள் தள்ளப்படுகிறார்கள். பலருக்கும் பிடிக்கல. அந்த அளவுக்கு ஊழல் வந்து தமிழ்நாட்டில இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்து கூட அவர்களால் வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்னும் காணல. விஜய் ஆல்டர்னேட்டிவா கண்டாங்க. ஊழலுக்கு எதிரான விசில் தான் இது அப்படின்னு தானே கேம்பெயினே பண்றாரு விஜய். பண்ணட்டுமே. உங்களால அதாவது நீங்க ஒரு கூட்டணி அமைக்கவில்லை என்றால் நிச்சயமா அது முடியாது. நீங்க என்டிஆர் கிடையாது. என்டிஆருக்கு வந்து ஒரு என்டையர் சிஸ்டமே அப்படி வந்துச்சு. காங்கிரஸ்ல இருந்து ஒரு பெரிய அளவிலான நபர்கள் வந்தார்கள். அதே மாரி பாக்கி இருக்கின்ற கட்சிகள்ல இருந்து சிபிஐல இருந்து பெரிய ஒரு நபர் வந்தாங்க. இது 2யும் வச்சு இவர் ஒண்ணுமே பண்ணல. இவர் ஜஸ்ட் வலம் வந்தாரு அவ்வளவுதான். வலம் வந்து சொன்னாரு. நான் வந்து ராமனால ட்ரெஸ் பண்ணாரு. இதுதான் என்டிஆர் மட்டும் தான் 3 மாசம் முன்னாடி கட்சி நடத்தி கட்சி ஆரம்பிச்சு, அதன் பிறகு வந்து தேர்தலுக்கு வந்து நின்னு ஜெயிப்பவர். அடுத்து வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கூட சொல்லலாம். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பிளான் இருந்து எல்லாத்தையும் இந்த பிரசாந்த் பூஷன்ல இருந்து நெறைய பேர யோகேந்திர யாதவ், நம்பர் கிரன்ச்சர் இந்த மாரி ஒரு ஒரு 1000 பேர் கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு குழுவ வந்து வச்சிருந்தாரு. அப்புறம் ஆஃப் கோர்ஸ் அவர்கள எல்லாம் தூக்கி போட்டாருன்றது வேற விஷயம். பட் அவரெல்லாம் வைத்து தான் வந்து அதிகாரத்துக்கு ஃபர்ஸ்ட் முறை வர்றாரு. அது கூட இங்க கிடையாதே. ஒரு ஜான் ஆரோக்கியசாமியும், புசி ஆனந்தியும், ஆதவர்ஜனையும் வச்சு கட்சி நடத்த முடியுமா? செங்கோட்டையன் என்ன சொன்னாலும் அது வந்து கவனிக்கலன்னா என்ன அர்த்தம்? இந்த காதுல வாங்கி இந்த இந்த காதுல விடுறதுக்கு என்ன அது பட் எப்படி அரசியலா இருக்க பட் முடியும்? வந்து இந்த நெருக்கடிகள்லாம் விஜய்க்கு குடுக்கறதுனால, அவங்க என்ன பயன அடைஞ்சிற போறாங்க? ஏன்னா வந்து திமுகவுக்கும், தவேகாவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றப்போ, ஆப்வியஸ்லி இங்க ஆல்ரெடி அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு, நாம் தமிழருக்கு போற வாக்கு வங்கிய தான் எடுக்க போறாரு விஜய். ஆமா. அப்போ எப்படி விஜய் விட்டு வைப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, நிச்சயமா. அதானே ஜனநாயகனுக்கு ஏன் வந்து இவ்வளவு பெரிய இன்னல் குடுக்குறாங்க? ஏன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சுன்னா, ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு சிதறிரும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து பல வாக்குகள் வந்து இவருக்கு போயிரும். ஏற்கனவே அதிமுகலருந்து, பாஜகலருந்து வாக்குகள் வந்து அவருக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பயத்துல தான் இன்னும் ஜனநாயகம் வரல. இல்லன்னா ஜனநாயகம் என்னைக்கோ வர வேண்டியது. அ அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து டெல்லிக்கு அழைக்கிறது, அ கரூர் நாங்க வந்து முறுக்க போறோம்ன்னு சொல்றதெல்லாம் வந்து மறுபடியும் அதனுடைய ஒரு பாகமாகத்தானே பார்க்க வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட்டு விஜயை பொறுத்தவரை விஜய் ஒரு மைனாரிட்டி ஓட்டை எடுக்கக்கூடிய, இல்லையென்றால் ஒரு 6% 7% மொத்தமா எடுக்கக்கூடிய ஒரு நபராக தென்பட்டார். இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முழுக்க முழுக்க அவரு பாக்கி இருக்கின்ற பல வாக்குகளையும், அதாவது கம்யூனிட்டி வாக்குகள், தலித் வாக்குகள், ஆ அதே மாரி பாமகவினுடைய பேஸா இருக்க வன்னிய வாக்குகள், இதெல்லாம் வந்து அதுவும் யூத்தினுடைய வாக்குகள் போகுது என்று ஏதோ சர்வே சொல்லியிருக்கும். அதனுடைய பேஸ் தான் டிப்னு கரூர் வந்து அப்படியே முடுக்கி விடுறது. அதே மாரி ஜனநாயகத்த தடை பண்றது. ஏங்க இத விட கேவலமான எவ்வளவு படம் விஜய்தே வந்திருக்குது. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இத விட கேவலமாக பேசுகின்ற பெண்களை இழிவாக பேசுகின்ற, இந்த நாட்டு இறையாண்மையை எவ்வளவோ கேள்வி கேட்கின்ற, ஏன் விடுதலை என்னங்க படம்? விடுதலையில என்னென்ன கருத்துக்கள் இருக்குது? அது ஏன் இப்படி எப்படி வந்துச்சு அப்ப வெளிய? அந்த மாரி ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டுல மட்டும் வந்த படங்களே எடுக்கலாம். நீ ஹிந்தி எல்லாம் போ வேண்டிய அவசியமே கிடையாது. துரந்தர் என்ற ஒரு டிசாஸ்டர் எடுத்தானுங்க. அந்த படம் வந்து கம்ப்ளீட் முழுக்க முழுக்க பொய். அந்த பொய்யான படத்துக்கு கூட இவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம குடுக்குறாங்க. முழுக்க முழுக்க இது அரசியல் தானங்க. அதாவது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிய காலி பண்ண வேண்டும் என்றால், ஒரு சில்லிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா? பாம்பேல இப்ப சில்லிங் எஃபெக்ட் வந்துருச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒப்ளீக்லி கூட, அதாவது ஒரு சுத்தி வளைச்சு கூட
ஒரு கருத்தை சொல்ல மாட்டார்கள். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக, மோடி அரசாங்கத்துக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக சொல்ல மாட்டாங்க. தமிழகத்திலே அந்த நிலை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா சினிமா ரொம்ப இங்க ஆடுதுங்கிற அவர்களுடைய எண்ணத்துல ஆடுது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு சில்லிங் எஃபெக்டாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். விஜயும் டஃப் குடுக்குறாருல்ல. விஜயும் வந்து இன்னும் கூட்டணிக்கும் வரல. ஆனா ஒரு சில இடங்கள்ல சாணக்கியால கூட ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க. அத தூக்கிட்டாங்க. வந்து நம்ம இந்த தேர்தல புறக்கணிச்சா என்ன? நம்ம பைக்காட் பண்ணா என்ன? அப்படின்னு ஒரு யோசனையில விஜய் இருக்கிறதாக ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? அது டெஃபினட்டா உண்மையே கிடையாது. அது விஜய் ரொம்ப யோசிச்சு தான் வராரு. தேர்தல் களம் காண்கிறார். என்றால் தமிழகத்துல இப்ப எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லாத ஒரு நிலை வருது. தமிழகத்துல ஏன் ஸ்பேஸ் இல்லன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முழுக்க முழுக்க யார் டிஸ்ட்ரிபியூஷன்ல யார் தலை சிறந்து நிற்கிறார்கள், யாருனால படம் வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா ரெட் ஜெயண்ட். வேற யாருனாலையும் படம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சுபாஷ்கரன் ஓடி போயிட்டாரு. லைக்கா அது நம்ம இவரு தான். இந்தியன் நம்ம இந்தியன் 2 தலைவர். அதோட அவரு வந்து 600 கோடி ஏதோ லாஸ்ன்னு சொல்லிட்டு அவரு வந்து ஓடி போயிட்டாரு. அதன் பிறகு வந்து வேற ஒருத்தர் வந்து சீட் பண்றாரு. ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து சீட் பண்றாரு. அதோட அவர் வந்து வேண்டாம், தமிழ்நாட்டுல வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போயிறாரு. அப்ப பெரிய நிறுவனங்கள் வந்து திவாலாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ரெட் ஜெயண்ட் மட்டும் இருக்கின்ற, இல்லையென்றால் ரெட் ஜெயண்ட்ட தாண்டி சன் பிக்சர்ஸ் செய்யாது. ரெட் ஜெயண்ட் என்ன சொன்னாலும் அது வந்து கேட்குற இடத்துல தான் இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் இருக்குது. அப்போ ஒரே ஒரு இக்கோசிஸ்டம்ல இருக்கின்ற 2 நபர்கள் தான் இன்னைக்கு வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்காங்க. அந்த நிலை வந்து அந்த நிலையில விஜய் என்ன செய்ய முடியும்? எக்ஸிபிட்டர்ஸ் யார பார்ப்பாங்க? முக்காவாசி படம் கொண்டு வர்ற, இல்லைன்னா ரவுண்ட் தி இயர் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 மாசம் படம் கொண்டு வருகின்ற, கன்சிஸ்டண்டா வந்து சூப்பர் படங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கம்பெனியை நம்புவார்களா? இல்ல விஜய் நம்புவார்களா? விஜய்க்கு ஒரு படம் தானே பண்ண முடியும் ஒரு வருஷத்துல. ஸோ அங்கேயும் வந்து இக்கட்டான சூழ்நிலை. அப்போ மூவிஸ்ல வந்து நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விஜய்க்கு கிரியேட் ஆகுது. அந்த பேஸ் தான் மக்களை நான் வந்து சேவை செய்யணும்னுலாம் இப்போ நம்ம சொல்றது வந்து இதோட பெரிய ஒரு போங்கே கிடையாது. வேற வழி இல்லாமல் வர்றாங்க தான். ஒருவேளை ஒரு என்டிஏக்குள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இன்கேஸ் மேஜிக் எது வேணா நடக்கலாம், எலெக்ஷனுக்குள்ள எது வேணா நடக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால அவர் என்டிஏக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்ன்ற இல்ல அதுல தான் நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னை பொறுத்தளவு நான் அதாவது கரூர்ல தென்பட்ட விஜய், அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து கருத்து சொல்லாத விஜய். அதாவது ஜனநாயகன் படத்தை குறித்து பத்தி கருத்து சொல்லாத விஜய். இந்த விஜயிலிருந்து என்னை பொறுத்தளவு ஒரு பயந்தாங்கொலி விஜய் தான் எனக்கு வந்து தென்படுகிறார். ஆனா டெல்லியில போயிட்டு இன்னமும் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கவில்லை என்று பார்க்கும்போது அதுல வேறொரு விஜய் தென்படுகிறார். நான் வந்து ஒரு ஸ்டபர்ன் விஜய் எனக்கு வந்து தென்படுகிறார். அப்ப அந்த ஸ்டபர்ன் விஜய் அப்படியே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அமித்ஷாவுக்கும் மோடிக்கு வந்து எப்படி நசுக்குதுலாம் ரொம்ப தாராளமா தெரியும். வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆமாமா. அதாவது படம் ரிலீஸ் பண்ணட்டும்ன்ற அடிப்படையில் தான் பேசாம இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா முழுக்க முழுக்க இவரை பொறுத்தவரை ஒரு ஸ்டபர்ன் விஜய் வந்து நான் இப்ப காண்றேன். அது எத்தனை நாள் நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனா அது அந்த அழுத்தம் வந்து அதிகமாக அது உங்களை மட்டும் உங்களால் உங்க மேல வருகின்ற அழுத்தம் மட்டும் கிடையாது. உங்களை சுத்தி யார் இருக்காங்களோ எல்லாத்து மேலேயும் அழுத்தங்கள் வரும். கெஜ்ரிவால் என்னுடைய ஃபேமிலி மேல அழுத்தம் வரலையா? அந்த மாதிரி அழுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அழுத்தங்களில் உங்களால் எவ்வளோ வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. முடியும் என்றால் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இந்த தேர்தல் இல்லைன்னா கூட அடுத்த தேர்தலில் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய இடத்துல வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நான் முதலமைச்சர் ஆவார்னுலாம் சொல்லவில்லை. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பொருட்டாக இருப்பார். அந்த 2031 தேர்தலில் டெஃபினெட்லி வில் பி எ பிளேயர். மோடி வரதை ஒட்டி அவர் ஒரு ட்வீட் போட்டுறாரு. நிச்சயமாக வந்து திமுக வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு. உடனே ஸ்டாலின் அவர்களும் ஒரு வரிசையா ஒரு பட்டியலே போட்டு ட்வீட் போட்டாரு. உடனே ஒரு குரல் வந்துட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த KN நேரு முதல் கொண்டு சில அமைச்சர்களை வந்து மோடி வந்துட்டு போன பிறகு இடி அமலாக்கத்துறை ஐடி எல்லாம் வரும், வந்து சில விஷயங்கள் செய்வாங்க எலெக்ஷன் நெருங்குறதுக்குள்ள அப்படின்னு. அப்ப அந்த விஷயம் செய்கிற போது அது நெருக்கடியாக மாறும்ல திமுக. அதாவது இப்போ வந்து இது முன்னாடியே தெரியாமல் இருந்தால் ஒரு நெருக்கடியா மாறும். இதை தெரிஞ்சு போச்சே. அப்ப ஏற்கனவே எல்லாருமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் உட்காந்துருப்பாங்க. அதாவது ஒரு 7-8 அமைச்சர்களை வந்து ஒரு தூக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதாக அவர்களே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ரிப்பரேட்னஸ் வந்து டெஃபினட்டா இருக்கும். டெஃபினட்டா வந்து அந்த ஒரு அமைச்சர்களானாலும் சரி, அவர்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு வந்து செகண்ட் லைன்ல அவ்வளவு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர்களுடைய அதே பாணியில் வந்து இவர்கள் செயல்படவும் முடியாது. அது நிச்சயமா இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட இதற்கு ஒரு தயாரெடுப்பில் தான் திமுக இருக்கிறது. அது திமுக லேசுப்பட்ட கட்சியே கிடையாதுங்க. அவர்கள் வந்து இது முன்னாடியே பார்க்குறாங்க. பல விஷயங்களை வந்து முன்னாடியே பார்க்குறாங்க.
அப்போ முன்னாடி பார்த்தா கூட அவர்கள் வந்து நம்ம போன வருஷம் தான் சொல்லிட்டு இருந்தோம். திமுக ஒரு ரியாக்ஷனரி பார்ட்டியா தான் இருக்கிறது. ஏதோ ஒரு இஷ்யூ நடக்கும். பாஜக தான் நேரேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணுது. அதன் பிறகு வந்து திமுக ரியாக்ட் பண்ணுதுன்ட்டு. ஆனா சில இடங்கள்ல ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு 1 வருஷமா பார்த்தீங்கன்னா, திமுக தான் ஃபர்ஸ்ட்டு சம்பவம் செய்து, அதன் பிறகு தான் ரியாக்ஷனே வருகிறது. இதுவும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு திமுகல வந்து எல்லாரும் கண்ணும் கருத்துமா தான் இருக்காங்க. நிச்சயமாக வந்து இது ஒரு பெரிய ஒரு செட்பேக்கா எனக்கு தெரியல. புடிச்சு உள்ள போட்டா கூட பெரிய செட்பேக்கா எனக்கு தெரியல. உதயநிதியும் டார்கெட் பண்ண போறாரு. இன்னைக்கு கேஸ் கூட வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல வந்துச்சு. வந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக அவர் பேசினது இட்ஸ் எ ஹர்ட் ரேட் ஸ்பீச் அப்படின்னு நீதிபதியே சொல்லியிருக்காருல்ல. அப்போ அதுவும் ஆமா. இருக்குல்ல. இல்ல உதயநிதி உள்ள போனா என்னங்க? அவரு நேத்து வந்து அவரு சீன்ல இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி ஒரு பிரச்சனையும் இல்ல. அவரு படுத்துட்டே ஜெயிக்கிறாரு. இப்ப சேப்பாக்கம் திருவில்லைக்கணியில நிக்கலாம் கூட, எங்க நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. புடிச்சு உள்ள போட்டாங்கன்னா 100% ஜெயிக்க போறாரு. எங்க நிறுத்தினாலும் கோயம்புத்தூர்ல நிறுத்தா கூட ஜெயிக்க போறாரு. இதுதான் வித்தியாசமா இருக்கிறது. இது மக்களுக்கு மிக தெளிவாக தெரியுதுங்க. இது எல்லாம் வந்து கூலிப்படையாக தக்ஸாக யூஸ் பண்ணி கொடுக்குறாருன்றது தான் உண்மை நிலையா இருக்கிறது. அது பிரச்சனை தான். தமிழ்நாட்டுல அது பிரச்சனைங்க. பாக்கி இருக்கிற ஊர்ல எல்லாம் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனா இங்க அது மாபெரும் பிரச்சனையாக தான் மக்கள் பார்க்கிறார்கள். எல்லாரையும் கேட்கக்கூடிய கேள்வி கேட்கிற இடத்துல தான் தமிழன் இருக்கிறான். இதுதான் பல இடங்கள்ல வந்து இந்த கேள்வியை கேட்க முடியாது. ஏன்னா ஃபியூடல் சிஸ்டம் இன்னும் நிலவில் இருக்கிறது. அப்ப நீ வந்து ஒண்ணு ஜாதியில வசதியா இருக்கிறவர் வந்து இடியில் இருக்காரு. இல்லனால் நம்மளோட படிச்சவர் இருக்காரு என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து பலரும் கேள்வியை கேட்க மாட்டாங்க. தமிழகத்துல வந்து நீ யாரா இருந்தாலும், நான் இப்போ யாரையும் சாராத பேசினா கூட, "ஏ இல்லப்பா அவரு வந்து இன்னார்ப்பா, அவரு வந்து இன்னார்ப்பான்னு" சொல்லிருவாங்க. ஸோ அது வந்து தமிழனுடைய ஒரு ஒரு ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயமா இருக்குது. எல்லாரையும் கேள்வி வைப்பாங்க. நீ நல்லா பேசினாலும் கேள்வி வைப்பாங்க, தவறா பேசினாலும் கேள்வி வைப்பாங்க. நீ வந்து இந்த மாரி அடாவடித்தனம் செய்தாலும் நீ கேள்வி வைப்பாங்க. அப்ப அந்த கேள்வி கேட்கறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிஃபிகேஷன் கிடையாது. அவரே ஒப்பீனியன் தமிழன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டான். ஃபார்ம் பண்ணிட்டு நீ தான் இது அப்படின்னு சொல்றான். அதன் பிறகு எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து இவங்களால நிக்க முடியும்? எப்படி நிக்க முடியும்? நான் வேணா ஐடியா சொல்றேன். ஒழுங்கா வேலை செய்யுங்க. அவ்வளவுதான். எய்ம்ஸ் என்னாச்சு? வேற ஒண்ணும் கிடையாது. 2001 தேர்தல் வந்து உதயநிதி வந்து செங்கல தூக்கி நடக்கிறாரு. இல்லையா? அந்த ஒரு மேட்டரையாச்சும் பண்ணி முடிக்க வேண்டாமா? கட்டலாம்ல. திரும்பி செங்கல தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்ன பண்ணி கொண்டு இன்னும் வந்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்காமா. 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக ஒரு மத்திய அரசுக்கு அதாவது எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 55 லட்சம் கோடி. 55 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கின்ற ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு லோன் எடுத்து ஒரு கட்டிடத்தை கட்டி முடிக்க இயலாத நிலை இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு அவலம். மோடி என்ன மதுரையில பேசினாலும் எடுபடாது. ஏன் மதுரைக்கு போல அவரு? திருப்பரங்குன்றத்துக்கு போறது தான் இருந்தாரு. ஏன் போல? விஷயம் அவ்வளவுதானுங்க. தமிழனுக்கு வந்து நீங்க கோயம்புத்தூருக்கு ஏன் போல? கோயம்புத்தூர் தான் உங்களுடைய களம் என்பது கோயம்புத்தூர் தானே. நீங்க வந்து மெட்ரோ ரயில் கொடுக்காம நீங்க கோயம்புத்தூர் போறீங்களா? அதே மாதிரி ஹோசூருக்கு வந்து ஏர்போர்ட் டினை பண்ணிட்டு நீங்க ஹோசூர்ல போய் நிக்க முடியுமா? அது ஆக்சுவலா வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. நீங்க ஜெயிக்கிற இடமா இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. பாமக வந்து நின்னால் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் கூட நீங்க ஏன் இன்னும் அங்க போல? என்ன பொறுத்தவரை நாகர்கோவில் போவார்னு நினைக்கிறேன் அடுத்தது. திருநெல்வேலி போவாரு. அந்த மாதிரி 2, 3 இடத்துக்கு போயிட்டு அவர் வந்து அப்படியே கிளம்பிருவார்னு நினைக்கிறேன். இப்ப திருவனந்தபுரத்துல இருக்காரு. ஏன்னா திருவனந்தபுரத்துக்கு ஏன் போறாங்க? அங்க வந்து இப்ப பிஜேபி வந்து மேயர்ஷிப் அங்க வந்து அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அங்க போறாரு. அதே மாதிரி செங்கல்பட்டுக்கு வர்றது இது எனக்கு புரியல. பாண்டிச்சேரி அருகில் இருக்கின்ற அந்த கருத்தில் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இவரை கூட அந்த மார்ட்டினுடைய பையனை கூட பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க போல தெரியுது. அவருடைய கூட்டணி கொண்டு வந்திருக்காங்க போல தெரியுது. இதெல்லாம் இந்த கூட்டணி பார்த்தாலே தெரியாதா? ஃபைனலி ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து திமுக அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? 100%ங்க. அவருடைய அமைப்பு ரீதியாக சரி, இல்ல என்றால் கூட்டணியில் இருக்கின்ற முரண்களே பார்த்தா சீட்ல மட்டும் தான் பிரச்சனை வரே தவிர, ஒரு இடத்துலயும் வந்து கருத்து வேறுபாடுகள் கிடையாத ஒரு கூட்டணியா இருக்கிறது. இவர் முதல்வரா இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஆனா அந்த கூட்டணியில பாருங்களேன், அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற முரண்கள் பாருங்களேன். இனி என்னதான் பேசினாலும் டிடிவினால மனசார சொல்ல முடியல அத. டிடிவி சொல்லனா எப்படி அது ஒத்துக்க முடியும்னு கேட்கிறேன். அவர் கூட இருக்கின்ற நபர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும் என்று சொல்லி வேலை செய்வார்களா? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? பெரிய இக்கட்டான சூழ்நிலை, சங்கடங்கள் வந்து அங்க இருக்கிறது. விஜய் அங்க சேர்க்கலன்னா, அது வந்து பூனியாகாத கூட்டணியா தான் நான் நம்புகிறேன். நன்றி சார். நிறைய விஷயங்கள தெளிவுபடுத்திருக்கீங்க. நன்றி.